வெல்கம் டு வைப் வித் அது. இன்னைக்கு பசங்களுக்கெல்லாம் பிடிக்கிற ரொம்ப பிடிக்கிற குர்குரே செய்ய போகிறேன். குர்குரே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றது நல்லதில்லை. அதில் எதாவது கெமிக்கல், பாஸ்பரஸ் அது இதுன்னு சொல்கிறாங்க. பற்ற வச்சா தீ பிடிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்காத நாம்ளே வீட்டில் ஒரு அரிசி மாவை வச்சு அருமையான குர்குரே நாம்ளே செய்யலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். லைட்டா சூடு வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சு வருங்க. லைட்டா சூடானா போதும். லைட்டா வெதுன்னு சூடு வர்ற வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கலாம். அரிசி மாவு வறுத்து வச்சாச்சு. 4 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கலந்துக்கலாம். 2 கப்பு தண்ணி வச்சிருக்கேன். அந்த கப்புல இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும். மாவு வறுத்த பாத்திரத்திலேயே போட்டதுனால இந்த மாவு ஒட்டிட்டு இருக்கிறதா மிதக்குது, வேற ஒண்ணும் இல்லை. வெறும் தண்ணியில உப்பு தான் சேர்த்திருக்கேன். இந்த தண்ணியில இந்த மாவை கலந்துக்கலாம். பாருங்க, மாவை நல்லா கலந்து விட்டுட்டோம் சுடு தண்ணியில. இத ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். 5 நிமிஷம் இந்த மாவு லோ ஃப்ளேம்ல இருக்கு, வேகட்டும். பாருங்க, மாவு நல்லா வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனாதான் நம்ம உருட்ட முடியும். ஆறட்டும், காட்டுறோம். கொஞ்சம் ஆறணும், கை வைக்கிற சூடு வரணும். சூடா இருக்கு, கொஞ்ச நேரம். மாவை நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்ப சும்மா கையில கொஞ்சோண்டு எண்ணெய் தொட்டுக்குங்க. சும்மா சின்ன உருண்டைகளா எடுத்துட்டு பாருங்க. பாருங்க, இப்படி உருட்டி வச்சுக்கலாம். பாருங்க, நல்லா கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிச்சு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் பொரிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் ஸ்டவ் சின்னது பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தனித்தனியா ஒன்னொன்னா அப்படி போடுங்க. இடம் இருக்கிற வரைக்கும் போடுங்க. தனித்தனியா போடுங்க. அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாத மீடியம் ஃப்ளேம்லயே வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் பொரிச்சிட்டு இருக்கேங்க. பாத்தீங்களா? நீங்க பார்த்தா இது என்ன எது போல தெரியுது? நம்மளே வீட்டுல குர்குரே பண்ணிட்டு இருக்கோம். ஈஸியா பசங்களுக்கு அங்க எதுவும் பொடி போடுறாங்க, கெட்டு போகாது இருக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. நம்ம எதுவுமே இல்லாத ஹோம்மேடு குர்குரே தான் குழந்தைங்களுக்கு பண்ணி தர்றோம். பேத்தி ஸ்கூல் விட்டு வருவா, பேத்திக்காக குர்குரே பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவங்க என்ன போடுறாங்கன்னு தெரியாது. நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சுட்டு குர்குரே பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, நல்லா பொரிக்கட்டும், முறுமுறுவா ஆகட்டும். இந்த கொதி எல்லாம் அடங்கட்டும், எடுக்கலாம். பாருங்க, எடுத்துடலாம். பாருங்க, சத்தம் எல்லாம் அடங்கிடுச்சு. அப்படியே நம்ம இப்போ எடுத்துடலாம். வீட்லயே நம்ம குர்குரே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம தேவையான மிளகாத்தூளும் சாட் மசாலாவும் சேர்த்துக்கிட்டா நாமளே வீட்டுல குர்குரே பண்ணலாம். அந்த குர்குரே பூரா இப்படி உருட்டி விட்டது எல்லாத்தையும் பொரிச்சு வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கிறிஸ்பியா இருக்கு. பாத்தீங்களா? கிறிஸ்பியான பொரிச்சு வச்சாச்சு. பாருங்க, இதுல கொஞ்சம் மிளகாத்தூள் தூவிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி, குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சாட் மசாலா, பாருங்க, 1 ஸ்பூன் சாட் மசாலா. அவ்வளவுதான். நம்ம வீட்லயே நம்ம குர்குரே செய்யலாம். இதை இப்படி மூடி போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டீங்கன்னா எல்லா பக்கமும் தெளிக்காத நல்லா கலந்துரும். எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி எல்லாத்துக்கும் கலந்துக்குங்க. கிறிஸ்பியான
குர்குரே நம்ம வீட்லயே செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 1 டம்ளர் அரிசி மாவு இருந்தா நாமளே குர்குரே செய்யலாம். கடையில எல்லாம் வாங்க வேண்டாம். கடையில எல்லாம் எதேதோ போடுறாங்கன்னு சொல்றாங்க, குழந்தைங்களுக்கு உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க. இது போல டிஷ் எல்லாம் நம்மளே செஞ்சு வீட்டுல கொடுக்கலாம். பாருங்க. ஆத்யா ஆத்யா ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன். பாரு. சிப்ஸ் இல்ல, இது குர்குரே. அவ்வாவே வீட்டுல பண்ண சாப்பிட்டு பாரு. கடையில வாங்கின மாதிரியே இருக்கா? நல்லா டேஸ்டா இருக்கா? பாருங்க, இது போல டிஷ்ஷ உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.